கருத்தை தப்பாக புரிஞ்சிட்டீங்க. அரசு மூலிமா வந்திருந்தா மாணவர்களுக்கு நிறைய நன்மை கிடைச்சிருக்கும், அறநிலையத்துறை மூலமாக இருந்தால் கம்மியாக இருக்குன்ற மாதிரி இப்போ கருத்தை மாற்றி சொல்கிறாங்க. இல்லை, ரெண்டு விஷயம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்எஸ்எஸ் என்னென்ன எழுதி கொடுக்குதோ நாக்பூரிலிருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. நாக்பூரிலிருந்து எழுதி கொடுக்குறத அப்படியே படிக்கிறார். ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜெண்ட்டாக மாறிட்டார். நான் கேட்குறேன், அறநிலையத்துறை சார்பாக செய்கிற பணிகளை கோவிலுடைய நிர்வாகம், கோயிலுடைய ஆலயங்களுடைய மக்கள் கொடுக்கின்ற உண்டியல் நிதி, நன்கொடை, இதை வைத்து கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜுடைய வழியில் கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் கட்டப்படுகின்றன. இதில் என்ன பிரச்சனை? இப்போது இதே எடப்பாடி பழனிசாமியை கேட்குறேன், HCL நிறுவனம், சிவநாடார் அவர்களுடைய நிறுவனம் திருச்செந்தூர் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு 200 கோடி ரூபாய் தருகிறோம், நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொன்னார்கள். எதற்காக அனுமதி மறுதளிக்கப்பட்டது? என்ன சொன்னார்கள்? நீங்கள் பொதுப்பணித்துறை மூலமாகத்தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும் சொன்னாங்க. பொதுப்பணித்துறை மூலமாக ஏன் செய்ய சொல்கிறாங்க? ஒருத்தர் நன்கொடை கொடுக்குறாங்க, நான் இதையெல்லாம் சரி பண்ணணும், செக் பண்ணிடணும், கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொன்னால் அனுமதி கொடுக்க வேண்டியது தானே. அவர்கள் 200 கோடி கொடுக்குறவங்க எவ்வளோ கண்ணுங்கடத்தமாக பண்ணுவாங்க. அவர் என்ன சொன்னார்? பொதுப்பணித்துறை மூலமாக செய்யுங்கன்னார். பொதுப்பணித்துறை மூலமாக செய்ய சொல்கிறதுக்கு என்ன காரணம்? பொதுப்பணித்துறையில் போனால் தான் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சிவநாடாருக்கு கொடுத்தா HCL மூலமாக கிடைக்காது. ஆனால் நம்முடைய அரசு, மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதல், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர், HCL நீங்களே பண்ணுங்கள், பொதுப்பணித்துறை மூலமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு கொடுத்தாங்க. எது டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்? யார் டிரான்ஸ்பரண்ட் முதலமைச்சர்? இதுக்கு பதில் சொல்லுவார் அவர். ஏன் HCL நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்கல? அந்த திருச்செந்தூர் முருகன் தான் பார்த்துட்டு இருக்காரு. 2026 தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு RSS BJP கூட சேர்ந்து கொண்டு செய்கின்ற துரோகம், அடுத்த தலைமுறையான பள்ளி கல்வித்துறைக்கு செய்கின்ற துரோகம் அனைத்திற்கும் திருச்செந்தூர் முருகன் சூர சம்மாரம் 2026 தேர்தலில் அதிமுகவும் BJPயும் செய்வார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.